ஹாய், வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 10வது நாள். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோன்னு. நேற்று பார்த்தீங்கன்னா 73.75 ஜாஸ்தி இருந்தோம். சரிங்களா, இன்றைக்கி எவ்வளோன்னு பார்ப்போம். 73.50 73.5 கிலோ இருக்கோம், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வெயிட்லெஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், எந்த மாதிரிலாம் போகுதுன்னு இந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். மக்களே, மார்னிங் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் 10வது நாள். மார்னிங் பார்த்திங்கன்னா வெறும் பப்பாயா மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸு டெய்லியும் பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, கஞ்சி இது சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா பப்பாயா எடுத்திருக்கேன். இவ்வளோதான், அதாவது ஒரு சின்ன பப்பாளி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீ ஆஃப்டர்நூன் லஞ்சு தான், இடையில வந்து ஒன்றும் இல்லை. ஏன்னா என் ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி சாப்பிட்டோமா, அதனால் 11 o'clock நம்ம எந்த ஃப்ரூட்ஸும் எடுத்துக்க போகிறதில்ல. என் ஆஃப்டர்நூன் லஞ்சு தான். லஞ்சு மட்டும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கலாங்க. 12 1 o'clock எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 10 லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு, அதாவது கர்ட் ரைஸ். ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சோயா எடுத்துருக்கேங்க. சரிங்களா, ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். ஓகேவா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு இருந்தோம் மார்னிங்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஏர்லியாக 12 o'clock நான் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் மதியானம் லஞ்சு. நீங்களும் சப்போஸ் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 8 to 9 o'clock ஃப்ரூட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்காங்க. மினிமம் 1 o'clock எடுத்துகிட்டுருங்க, 12 to 1 o'clock. ஓகேங்களா, வெயிட் லாஸ் ஜேர்னியில் 10வது நாளுங்க. 10வது நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆச்சு. 4 o'clock நான் என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன்னா வாட்டர் மெலான் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸ் இது பண்ணணும், கலோரிஸ் கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் சுகர் கண்டென்ட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம இனிமேல் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறங்காட்டி சுகர் கண்டென்ட் லைட்டாக, ஏன்னா கொஞ்சம் கிருகிருப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சுகர் கண்டென்ட் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற இந்த வாட்டர் மெலான்லேயே எடுத்துக்கிறேன். அதாவது நீர் சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா, நீங்களும் வாட்டர் மெலான், கொய்யாக்காய், இல்லைன்னா ஆரஞ்சு இல்லைன்னா அன்னாச்சி பழம், இந்த மாதிரி எடுத்துக்காங்க ஃப்ரூட்ஸ். வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இனி நான் ஈவினிங் என்ன ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட போகிறேங்கிறது நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வெய் அப்படியே போ. வெயிடா, அப்படி வைக்கக்கூடாது. வா வா, செருப்புலாம் கட்டணும். தள்ளிக்கோ. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை தீபங்களா, அதனால் சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ பொங்கல் வச்சுருந்தாங்க. பொங்கல் அளவாக தான் எடுத்திருக்கேன், ஸ்வீட் தான் இருந்தாலும் வச்சுட்டாங்க. நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதே போக சுண்டல். சரிங்களா, ஒரு 2-3 பீஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக நம்ம இது பண்ண முடியாது, அவங்கள வந்து செய்ய சொல்லி. பட் அடுத்த நாள்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பொங்கல் எடுத்துருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி சுண்டல். இதுதான் நைட்டு நம்ம டின்னர். ஸோ இதோட நான் 10th டே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ஜேர்னியில் அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.